வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். பணைய கைதிகள் தொடர்பில் இஸ்ரேல் பிரதமருக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த பாலஸ்தீன குழு. சிதைந்து போன காசாவை கட்டியெழுப்ப $53 பில்லியன் தேவை. புடினுடன் விவாதித்தேன். உக்ரைன் தொடர்பில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள புதிய தகவல். ஒரே மாதத்தில் 70 பேர் பலி. சுற்றுலா தொடர்பில் பிரித்தானியர்களுக்கு எச்சரிக்கை. பனிக்கட்டிகளால் சூழப்பட்ட கடலில் சிக்கி தவித்த 139 மீனவர்கள் மீட்பு. பிரான்ஸ் நாட்டின் மார்ஷேயில்ஸ் நகரில் இந்திய துணை தூதரகம் திறப்பு. அமெரிக்காவை தொடர்ந்து சட்டவிரோத குடியேறிகளை விரட்டும் பிரிட்டன். டொரண்டோ சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள். பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத்தின் அமைப்பினர் காசாவில் எஞ்சியுள்ள பணைய கைதிகள் தொடர்பில் ஒரு பயங்கரமான அச்சுறுத்தலை ஹமாஸ் அமைப்பினர் விடுத்துள்ளனர். மேலும் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையான போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்துவிடக்கூடும் என்ற நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அந்த அமைப்பினர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நெதன்யாகுவின் நடவடிக்கைகளை பொறுத்தே பணைய கைதிகளின் எதிர்காலம் என்றும் ஹமாஸ் அமைப்பு எச்சரித்துள்ளனர். சனிக்கிழமைக்குள் இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க தவறினால் மீண்டும் காசாவில் சண்டையை தொடங்குவதாக நெதன்யாகு அச்சுறுத்தியதைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை ஹமாஸ் அமைப்பால் விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை 6வது பணைய கைதிகள் மற்றும் கைதிகள் பரிமாற்ற திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இந்த வார தொடக்கத்தில் ஹமாஸ் படைகள் முடிவு செய்யப்பட்ட விடுதலையை ஒத்திவைப்பதாக அறிவித்திருந்தது. மேலும் முக்கிய மனிதாபிமான உதவிகளை காசாவுக்குள் நுழைய இஸ்ரேல் அனுமதிக்க தவறியதை காரணம் காட்டியது. ஆனால் பணைய கைதிகள் தொடர்பில் நெதன்யாகு விடுத்துள்ள மிரட்டலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் உறுதி செய்துள்ளார். எஞ்சிய 76 பணைய கைதிகளும் சனிக்கிழமை விடுவிக்கப்படாவிட்டால் அது ஒரு அழிவு பாதைக்கான முடிவு என்றும் ஹமாஸ் படைகள் அவர் எச்சரித்துள்ளார். இதனிடையேதான் சர்ச்சையை தீர்க்க இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆகிய இரு தரப்பினருடனும் மத்தியஸ்தர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கெய்ரோவில் ஹமாஸ் தூதுக்குழு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட நிலையில் இஸ்ரேல் காசாவில் போரை மீண்டும் தொடங்குவதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையிலேயே இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத்தின் அமைப்பினர் கடுமையான எச்சரிக்கை அச்சுறுத்தலை விடுத்துள்ளனர். மேலும் இதுவரை 21 பணைய கைதிகளுக்கு பதிலாக 730 பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் சிதைந்து போன காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப குறைந்தபட்சமாக $53 பில்லியன் தேவைப்படும் என்று ஐநா மதிப்பிட்டுள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியில் காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் மனிதாபிமான பேரழிவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் $53 பில்லியன் மேல் செலவாகும் என்று ஐநா மதிப்பிடுகிறது. அதன்படி முதல் 3 ஆண்டுகளில் $20 பில்லியன் தேவைப்படும். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனிய குழுவான ஹமாஸுக்கும் இடையே ஒரு வருடத்துக்கு மேலாக நீடித்த போரில் 60% அதிகமான வீடுகள் அளிக்கப்பட்டதனால் வீட்டு வசதி துறைக்கு சுமார் $15.2 பில்லியன் தேவைப்படும் என்று அறிக்கை மதிப்பிடுகிறது. வர்த்தக மற்றும் தொழில்துறை துறைக்கு $6.9 பில்லியன் தேவைப்படும் என்றும் சுகாதாரத்துறைக்கு அது தேவைப்படும் என்றும் அறிக்கை தெரிவித்துள்ளது. அதே சமயம் விவசாயத்தை மீட்டெடுக்க சுமார் $4.2 பில்லியன், போக்குவரத்துக்கு $2.9 பில்லியன், நீர் மற்றும் சுகாதாரத்துக்கு $2.7 பில்லியன் மற்றும் கல்விக்கு $2.6 பில்லியன் தேவைப்படும். மேலும் வெடிக்காத வெடிப்பொருட்களுடன் 50 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான குப்பைகள் உருவாகியுள்ள போரின் விளைவாக சுற்றுச்சூழல் துறைக்கு $1.9 பில்லியன் செலவிட வேண்டியுள்ளதாக அறிக்கை குறிப்பிட்டதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனில் போரை முடிவு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்குவது குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் பேசியதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தமது சமூக ஊடக பக்கத்தில் தெரிவிக்கையில், எங்கள் அமைப்புகள் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம். மேலும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை அழைத்து பேச்சுவார்த்தை தொடர்பில் தகவல் தெரிவிப்பதன் மூலம் முறைப்படி தொடங்க இருக்கிறோம் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே புடினும் ட்ரம்பும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தொலைபேசியில் பேசியது இருவரும் சந்திக்க ஒப்புக்கொண்டதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை கிரெம்ளின் உறுதி செய்துள்ளது. உக்ரைனில் போரை விரைவில் முடிவு கொண்டு வருவதாக ட்ரம்ப் நீண்ட காலமாக கூறி வருகிறார். இதை எப்படி சாதிப்பார் என்று அவர் கூறவில்லை. இதனிடையே ட்ரம்பின் பாதுகாப்பு செயலாளர் தெரிவிக்கையில், 2014க்கு முந்தைய உக்ரைனின் எல்லைகளை திரும்பப் பெறுவது என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதாவது கிரிமியா பிராந்தியத்தை ரஷ்யா கைப்பற்றியதை இனி உக்ரைன் சொந்தம் கொண்டாட முடியாது என்றே மறைமுகமாக தெரிவித்தார்.
தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினர் அந்தஸ்தை அளிப்பது போருக்கான தேர்வாக அமெரிக்க நிர்வாகம் கருதவில்லை என்றே கூறப்படுகிறது. உக்ரைன் ஆதரவு நாடுகளின் உறுப்பினர்களுடன் நேட்டோ தலைமையகத்தில் சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்த பெட் ஹெக்கேஸ் உக்ரைன் போர் தொடர்பில் வெளிப்படையாக பேசியுள்ளார். குறித்த சந்திப்பில் உக்ரைனுக்கு ஆதரவாக 40 நாடுகள் கலந்து கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. துருக்கி நாட்டுக்கு சுற்றுலா செல்லும் பிரித்தானியர்களுக்கு எச்சரிக்கை செய்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி நாட்டில் புத்தாண்டு துவங்கிய பின்னர் கள்ளசாராயம் அருந்தி பலியானவர்கள் எண்ணிக்கை 100 தாண்டிவிட்டது. ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு மட்டும் கள்ளசாராயத்துக்கு பலியானவர்கள் எண்ணிக்கை 70 ஆகும். மதுபான மற்றும் புகையிலை தயாரிப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக துருக்கி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் மதுபானம் மற்றும் புகையிலை தயாரிப்புகள் மீது கடுமையான வரிகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே மக்கள் விலை குறைந்து மதுபானம் கிடைக்கும் இடத்தை தேடி செல்கிறார்கள். அதை பயன்படுத்திக் கொண்டு ஒரு பக்கம் கள்ளசாராய தயாரிப்பில் சிலர் இறங்கியுள்ளனர். கள்ளசாராயத்தில் குறைவான விலையில் கிடைப்பதால் ஆபத்தான ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டு அது உயிருக்கே ஆபத்தாக முடிந்து விடுகிறது. ஆகவே துருக்கிக்கு சுற்றுலா செல்லும் பிரித்தானியர்கள் மதுபான விடுதிகள் மற்றும் உணவகங்களில் மதுபானம் அருந்த செல்வது குறித்து பிரித்தானிய அரசு அவர்களை எச்சரித்துள்ளது. துருக்கியில் கள்ளசாராயம் அருந்தி உயிரிழப்போர் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதனால் துருக்கிக்கு செல்லும் பிரித்தானியர்கள் மதுபான விடயத்தின் கவனமாக இருக்கும்படி எச்சரிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு பசிபிக் பகுதியில் உள்ள பனிக்கட்டிகளால் சூழ்ந்த ஓகோட்ஸ் கடலில் சிக்கி தவித்த 139 மீனவர்களை பாதுகாப்பாக மீட்டதாக ரஷ்யாவின் அவசர சேவைகள் அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹெலிகாப்டர்கள் மற்றும் கப்பல்கள் மூலமாக மீனவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்த காட்சிகளை அவர்களை வெளியிட்டுள்ளனர். ரஷ்யாவின் சகலின் பிராந்தியத்தில் பாரம்பரிய மீன்பிடி சீசனில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் நிலப்பகுதியுடன் இணைக்கும் டாலிங்கா ஆற்று முகத்துவாரத்தில் சுமார் 10 மீட்டர் அகலத்துக்கு ஏற்பட்ட பனிப்புலவால் ஓகோட்ஸ் கடலில் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகின்றது. பிரான்ஸ் நாட்டின் மார்சேயில்ஸ் நகரில் துணை தூதரகத்தை அந்நாட்டு அதிபர் எமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ளார். பாரிஸ் நகரிலிருந்து 788 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கடற்கரை நகரான மார்சேயில்ஸ் தூதரகம் திறக்கப்பட்டுள்ளதனால் அங்குள்ள இந்தியர்கள் சேவைகளை எளிதாக பெற முடியும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். திறப்பு விழாவையொட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சியை இரு நாட்டு தலைவர்களும் இணைந்து கண்டுகளித்தனர். முன்னதாக மார்சேயில்ஸ் நகரில் உள்ள போர் வீரர் நினைவிடத்துக்கு சென்ற பிரதமர் மோடி உலக போர்களின் உயிர் நீத்த இந்திய வீரர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியுள்ளார். அமெரிக்காவில் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் பிரிட்டனும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கைது செய்து வெளியேற்றி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரிட்டனின் பிரதமர் கேர் ஸ்டார்மர் என்ற அமைப்பின் தலைமையில் அங்கு சட்டவிரோதமாக தங்கியிருந்த 19,000 பேர் வெளியேற்றப்பட்டு உள்ளதாகவும் இன்னும் வெளியேற்றும் பணி தொடரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் பிரிட்டன் முழுவதும் உணவகங்கள், ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்கள், வணிக வளாகங்கள், வாகனம் தூய்மை செய்யும் இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் பலர் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அகதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை போலீசார் கைது செய்து ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் அவர்களின் நாட்டுக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கனடாவின் டொரண்டோவில் நிலவி வரும் செயலற்ற காலநிலை காரணமாக வாகன சாரதிகளுக்கு விசேட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. வாகனங்களில் பயணம் செய்யும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவு மற்றும் பனிப்புயல் காரணமாக பல்வேறு வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 15 சென்டிமீட்டர் அளவில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கனடிய சுற்றாடல் திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வாகன சாரதிகளினால் வீதியை பார்க்க முடியாத நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சீரற்ற காலநிலை காரணமாக டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் சில விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டொரண்டோ பெரும்பாக பகுதியில் பல்வேறு விமான விபத்துகள் பதிவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாகனங்களை மெதுவாக செலுத்துமாறும் போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தி வழங்கியுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.